கேக்குதுண்ணே. ரமேஷ், இணைப்பில் உள்ளீர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணி சார்பாக என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன, விவரங்கள் என்ன? திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மீண்டும் நாகை, திருப்பூர் என்ற தொகுதியே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதும் வந்துவிட்டது. கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகிய இருவரும் கையெழுத்திட்டு விட்டார்கள். எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் நாகை மற்றும் திருப்பூர் தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. திமுக கூட்டணியில் ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு அவர்கள் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதி மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட நாமக்கல் தொகுதி ஒதுக்கீடு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம், விழுப்புரம் என ஏற்கனவே அவர்கள் போட்டியிட்ட தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மீண்டும் அதே தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, நாகை மற்றும் திருப்பூர். இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதே தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதால் வேட்பாளர் மாற்றத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்யலாம் என்றும் ஒரு தகவல் வருகிறது. ஆனால் வேட்பாளர் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினர் மீண்டும் கட்சி நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை நடத்தி வேட்பாளர் தேர்வை உறுதி செய்வார்கள். மீண்டும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் மதிமுகவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போது மதிமுகவுக்கு எந்த தொகுதி என்பது உறுதியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. நாளைய தினம் காங்கிரஸ் கட்சியோடு ஒரு பேச்சுவார்த்தையை திமுக நடத்துகிறது. அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் 10 தொகுதிகள் என்னென்ன என்பதும் மீண்டும் தெரிய வரும். ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் தொகுதி திமுக போட்டியிட்ட தொகுதி. அந்த தொகுதியை இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கொடுத்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் தொகுதியிலும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான பதில் என்பது நமக்கு நாளை கிடைக்க வரும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மீண்டும் திருப்பூர், நாகை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.